கூட்டணியில பல பேர் சேருவாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி என்டி அலையன்ஸ்ல இருந்தவங்களா இல்ல, நான் எங்களோட கூட்டணியில் பல பேர் சேர்வதற்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எல்லா முயற்சியும் மேற்கொள்வார்கள். அதனால் எங்கள் தலைமை என்ன யாரையெல்லாம் இணைக்க வேண்டுமோ அவர்களை இணைப்பார்கள். அவர்கள் இணைத்ததை வைத்து நாங்கள் வழிநடத்தி அதற்கான வழி நடப்போம். அல்ல, ஏற்கனவே அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடந்ததை மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். ஜனாதிபதி உத்தரவுக்கு எதிராக நான் கேட்கிறேன், ஒண்ணு கேட்கிறேன். அதாவது உச்சபட்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியுமா என்று உச்சபட்ச பதவியில் இருக்கும் துணை ஜனாதிபதியை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நீட் என்ன? நீட் நீங்க வந்த உடனே நாங்க முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொன்னீர்களே, அது உச்சபட்ச சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு. அது இப்ப நீங்க தான் தீர்ப்பை முதலில் மீறி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்றேன். ஆக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அது எல்லாமே நல்லது. ஆனால் நீட்டை பற்றி நான் கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை முதலில் மீறி இருக்கிறீர்கள். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீட் வேண்டும் என்பது. முதல் கையெழுத்து போடுவேன் ஏன் பொய் சொன்னீர்கள்? அல்லாத விட இன்னைக்கு ஈரல் தினங்க, ஈரல் தினம். ஆனால் இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் குடிக்கிறாங்களாம். 1.5 கோடி பேர் குடிக்கிறாங்க. குடிப்பதற்காக மட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணிடம் இருந்து அவங்க கணவர் 6000 ரூபாய் பறிச்சுட்டு போயிடுறாராம். ஆக 1000 ரூபாயை கொடுத்துட்டு 6000 ரூபாய் பிடுங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. நான் ஸ்டாலின்ட்ட கேட்குறேன், 4 வருஷம் முடிஞ்சிருச்சுல்ல, கொடியை பிடிச்சி உங்கள் வீட்டு முன்னால் நின்னீங்களா கருப்பு கொடியை? இன்னைக்கு உலக ஈரல் நலன் தினம். இன்னைக்கு என்ன கருத்து கணிப்பு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஈரல் கெட்டு டாஸ்மாகினால் அனுமதிக்கப்படுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். என்ன பதில் சொல்கிறீங்க? ஆக எப்போ பார்த்தாலும் மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, மகாராஷ்டிராவை பாரு, முதல் தமிழ்நாட்டை பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.